குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சூரியனும் சூரியகாந்தியும். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய தமிழ் படங்களுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. இவர் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நேரடியாக திரை விமர்சனத்துக்கு போகலாம். சூரியனும் சூரியகாந்தியும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு ஏஎல் ராஜா. அவர் இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்காரு. கேப்டன் குரு முழுசா பார்த்தலாம். சந்தான பாரதி, அப்புக்குட்டி, விக்ரம் சுந்தர், ரித்துமால், ராஜசிம்மன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்புக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு சினிமா இயக்குனர் ஆகணும், சினிமா டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுல கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல அப்பா இவருடைய முயற்சிக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. அம்மா உதவி செய்யறாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா கதை சொல்ல போறாரு. மதுரைக்கு கதை சொல்ல போறாரு. கதை சொல்ல போன இடத்துல சந்தான பாரதி அவரை மீட் பண்ணி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை தான் இந்த படமே. அந்த கதையில என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுங்கிற உயர்ந்த ஜாதி பையனும் சூரியகாந்திங்கிற தாழ்ந்த ஜாதி பொண்ணும் வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. ஜாதி கட்சி தலைவரா ராஜசிம்மன் வராரு. இவங்க காதல் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா? ராஜசிம்மன் சாதி கட்சி தலைவரா இந்த கதையில என்ன பண்ணாரு? ஏஎல் ராஜா இயக்குனர் இதுல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இந்த கதையில என்ன பண்ணாரு? இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த சூரியனும் சூரியகாந்தியும் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புக்குட்டி கதை சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சில காட்சிகள்ல வசனங்கள் நல்லா இருக்கு, சில காட்சிகள்ல காட்சி அமைப்புகள் நல்லா இருக்கு, இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கு, கதாநாயகி கரெக்டா அவங்க ரோலை கரெக்டா பண்ணியிருக்காங்க. கதாநாயகன் விக்ரம் சுந்தர் அந்த சூரியனா நடிச்ச அவரும் அவருடைய கேரக்டர் ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல வரக்கூடிய, ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வராரு ராஜசிம்மன் வில்லன் கேரக்டர். அவர் செகண்ட் ஹாப்ல இன்னும் சாதி கட்சி தலைவரா ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு மிரட்டின மாதிரி மிரட்டி இருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். ஓவராலா பார்க்கும்போது இயக்குனர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகள் இல்லையேடி பாப்பா பாரதியார் பாடின பாட்டை தான் வச்சு மையமா வச்சு இந்த படத்தை முழுசியா எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிட்டில ஜாதிங்கிறது பெரிய அளவுல கிடையாது. மெட்ரோ சிட்டில எல்லாம் கிராமங்கள்ல இன்னமும் ஜாதி இருக்கு. அது ஒழிக்கப்பட வேண்டும். அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும், யாரும் யாருதுலையும் தலையிட வேண்டாங்கிற ஒரு அழகிய கருத்தை இயக்குனர் ஏஎல் ராஜா சொல்லியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் மக்கள், இதுக்கு முன்னாடி இந்த பெரியவங்க எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜாதிங்கிறது அது ஒரு இடஒதுக்கீடு, அந்த மாதிரி சில அரசியல்வாதிகள் செஞ்ச சதிதானே தவிர மற்றபடி நமக்குள்ள மக்களுக்குள்ள எந்தவித வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கணுங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. ஒற்றுமையா நீங்க இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. சூரியனும் சூரியகாந்தியும் படத்தை பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா படம் பாத்தீங்கன்னா ஓகேவான ஒரு படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படத்தை. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சூரியனும் சூரியகாந்தியும் இந்த திரைப்பட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.